நெறைய சின்ன சின்ன சென்டென்சஸ் சின்ன சென்டென்ஸா இருந்தாலும் பரவால்ல. லெங்தியா இருக்கணும் அப்டின்லாம் அவசியம் இல்ல. ஆனா அந்த சென்டென்ஸ நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சுட்டு, அத நீங்க அதிகமா நீங்க ஃப்ரீக்வென்ட்டா பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ, வென்னெவர் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ ஸ்பீக் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ட்ரை டூ ஸ்பீக். அப்டி நீங்க பண்ணீங்க அப்டின்னு சொன்னா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்கள அறியாமயே வரும். ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ வந்து கரெக்ட்டா தான் பயன்படுத்துறோம் அப்டின்னு. அதே மாரி சென்டென்சஸ் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்டின்னா, ஒரு 30 ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இப்போ நீங்க ஷாப்பிங் போறீங்க. ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க. இது வந்து சாயம் போகாது அப்டி சொல்றாங்க. கடையில சொல்றாங்க. இது சாயம் போகாது அப்டி சொல்றாங்க. அத எப்படி சொல்லலாம்னா, திஸ் இஸ் கலர் ஃபாஸ்ட். திஸ் இஸ் கலர் ஃபாஸ்ட் அப்டின்னா, இது வந்து சாயம் போகாது அப்டின்னு அர்த்தம். சாரி சொல்லணும்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. சாரி எல்லாம் இதுக்கெல்லாம் சொல்லாதீங்க. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹேவ் டு பி சாரி. டோன்ட் ஹேவ் டு பி சாரி. கம் ஆன், டோன்ட் ஹேவ் டு பி சாரி. சாரி எல்லாம் இதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அவசியம் இல்ல அப்படின்னு அர்த்தம். நான் என்ன செய்றேன்னு எனக்கு தெரியும். சில டைம் நம்பள வீட்ல யாராவது ஒருத்தவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அப்ப சம்டைம்ஸ் கோவப்பட்டு சொல்லுவோம்ல. நான் என்ன செய்றேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா? நீ கால் பண்ணும்போது நான் எங்க இருந்தேன் அப்படின்னு? உனக்கு தெரியுமா? நேத்தே நீ கால் பண்ணும்போது நான் எங்க இருந்தேன்? எப்படி கேட்கலாம்? உனக்கு தெரியுமா? டூ யூ நோ? நான் எங்க இருந்தேன்? நான் எங்கே இருந்தேன்? அப்ப என்ன வரும்? வேர் ஐ வாஸ். நீ கால் பண்ணப்போ. நேற்று வேர் ஐ வாஸ் எஸ்டர்டே. நீ கால் பண்ணப்போ. வென் யூ கால்ட் மீ. இது ரொம்ப லெங்தி சென்டென்ஸ் தான் நினைக்காதீங்க. ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம் பாருங்க. டூ யூ நோ வேர் ஐ வாஸ் எஸ்டர்டே வென் யூ கால்ட் மீ? ஓகேவா? டூ யூ நோ வேர் ஐ வாஸ் எஸ்டர்டே வென் யூ கால்ட் மீ? அப்படின்னா, நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது நேத்து நான் எங்க இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? அப்படிங்கிறத நீங்க இப்படித்தான் கேட்கணும். என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படி சொல்லுவோம்ல. அத எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் மை சைட். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, தொலைஞ்சு போ, இங்கேருந்து போ அப்படி சொல்லுவோம்ல. அத எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லலாம். நேத்து நைட்டு விட்டு விட்டு மழை பெஞ்சது. நேத்து நைட்டு விட்டு விட்டு மழை பெஞ்சது. இட் ரெயின்ட் ஆன் அண்ட் ஆஃப் லாஸ்ட் நைட். இட் ரெயின்ட் ஆன் அண்ட் ஆஃப் லாஸ்ட் நைட். சம்டைம்ஸ் சொல்லுவோம் அதுல, சும்மா அந்த விரல நீட்டி எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் அட் மீ. டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் அட் மீ அப்படின்னா, சும்மா அந்த விரல நீட்டி நீட்டிலாம் என்கிட்ட பேசுற வேலைலாம் வச்சுக்காத அப்படி சொல்லுவோம்ல. இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் அட் மீ. என்ன பார்த்து அப்படின்னு அர்த்தம். உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி சொல்லலாம்? இட் சர்வ்ஸ் யூ ரைட். உனக்கு இது தேவைதான். இட் சர்வ்ஸ் யூ ரைட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா தூங்கு. நல்லா தூங்கு. அத எப்படி சொல்லலாம்? ஹேவ் அ சவுண்ட் ஸ்லீப். இந்த டீப் ஸ்லீப்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அது தப்பு கிராமட்டிக்கலா. ஹேவ் அ சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னா நல்லா தூங்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும். அப்ப சொல்றீங்க, போம்போது வாங்கிக்கோ அப்படி சொல்றீங்க. அத எப்படி சொல்லலாம்? பை இட் வைல் கோயிங். வைல்னா பொழுது இல்லையா? போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னா, பை இட் வைல் கோயிங் அப்படின்னு அர்த்தம். இப்ப வேற ஏதோ ஒரு பொருளோ, அந்த பொருள் நீங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த இட்டுக்கு பதிலா அந்த பொருளுடைய பேர நீங்க போட்டுக்கலாம். பை மில்க் வைல் கோயிங், பை பை காஃபி பவுடர் வைல் கோயிங். போகும்போது காஃபி பவுடர், காப்பி தூள் வாங்கிக்கலாம். போகும்போது பால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஓகேவா? பை இட் வைல் கோயிங்னா போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனம் சிதறாமல் இரு. அதுல வந்துட்டு அப்படியே உன்னிப்பா இரு சொல்வோம்ல. கவனம் சிதறாமல் இரு. அத எப்படி சொல்லலாம்? ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னா, கவனம் சிதறாமல் இரு அப்படின்னு அர்த்தம். என் கண்ணு அப்படியே சொக்குது சொல்லுவோம்ல. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. என் கண்ணு அப்படியே சொக்குது சொல்லுவோம்ல. கண்ணு அப்படியே தூக்கத்துக்காகலாம் அப்படியே ஏங்கிட்டு இருக்கு, சொக்குதுன்னு. அத நம்ம எப்படி சொல்லலாம்? மை ஐஸ் ஆர் டிராப்பிங். மை ஐஸ் ஆர் டிராப்பிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து, இங்கேருந்து கிளாம்பாக்கம் போறதுக்கு என்ன பஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க, இங்கேருந்து கிளாம்பாக்கம்க்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அத எப்படி சொல்லலாம்? There is no straight bus from here to கிளாம்பாக்கம். There is no straight bus from here to கிளாம்பாக்கம் அப்படின்னா, இங்கேருந்து கிளாம்பாக்கம்க்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே பாருங்க, ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான். இதே மாரி சிம்பிள் சென்டென்ஸா பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஃபாஸ்ட்டா இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. நோ நீட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃபாஸ்ட். ஓகேவா? ஸ்பீக் இங்கிலீஷ் கிளியர்லி. அதுதான்.
இங்கிலீஷ் வந்து கிளியரா பேசினாலே போதும். இப்போ நீங்க யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஆர் டாக்கிங் டு சம்ஒன், தட் பெர்சன் இஸ் டாக்கிங் சோ ஃபாஸ்ட் அப்படின்னா, நீங்க வந்து no rule that says you have to match their speed. You just understand what did they say. After that, you just give your answers with your own face. Okay, no need to rush up. அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் ஃபேஸ்ல அவங்களுக்கு நீங்க ஆன்சர் கொடுங்க. நீங்க ஃபாஸ்டா பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது என்னன்னா, இட் மேக்ஸ் அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ. அவ்வளோதான். நீங்க சொல்றது மற்றவங்களுக்கு புரியணும். அதுதான் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது. ஃபாஸ்டா பேசுறதுங்கிறது கிடையவே கிடையாது. ஸ்லோவா நிதானமா நீங்க கிளியரா பேசினாலே போதும். அதை ஒன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றவங்க பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல, இட்ஸ் ஓகே, எனஃப், கிரேட். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் நிதானமா ஸ்லோவா கொடுத்தாலே போதும். ஃபாஸ்டா பேசணும்னு அவசியமே கிடையாது. அதான் நான் உங்ககிட்ட இப்பயும் சொல்றேன். there is no rule that says you have to match their speed. அவங்க வேணா ஃபாஸ்டா பேசிட்டு போறாங்க, ப்ராப்ளம் இல்லை. நீங்க அதுக்கு நிதானமா பதில் சொன்னா போதும். இந்த ட்ரெயின் வந்து இங்க எவ்வளோ நாள் நிற்கும்? how long will the train stop here? how long will the train stop here? அவ என்ன வெறுப்பேத்துறான். he irritates me. he irritates me. அவ அப்படித்தான் என்கிட்ட சொன்னான். தட்ஸ் வாட் ஹீ டோல்ட் மீ. தட் இஸ் வாட் ஹீ டோல்ட் மீ. அவன் அப்படித்தான் என்கிட்ட சொன்னான். அவன் சொன்னது இதுதான். அவன் சொன்னது இதுதான். திஸ் இஸ் வாட் ஹீ செட். திஸ் இஸ் வாட் ஹீ செட். பேசும்போது பாருங்க, அந்த பாடி லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம். while speaking, that body language is very important in English. okay, please keep this thing in your mind. அதையும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். அப்படியே எல்லாமே ஒரே டோன்லயே பேசக்கூடாது. நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் படிச்சு காமிக்கிறீங்களா? will you read out to me what you have written? will you read out to me what you have written? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? யோசிக்கவே மாட்டியா நீ அப்படின்லாம் கேட்போம்ல. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா? நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு அதை எப்படி கேட்கலாம்? have you no sense at all? can't you think a little? அப்படின்னு இப்போ வீட்டில் வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட டிஃபன் ஆறுது, பிரேக்ஃபாஸ்ட் ஆறுது, ஆறிட்டே இருக்கு சொல்றாங்க. அதை எப்படி சொல்லலாம்? பிரேக்ஃபாஸ்ட் இஸ் கெட்டிங் கோல்ட். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் கெட்டிங் கோல்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நேரமே இல்லை. ஐ ஹாவ் நோ டைம். ஐ ஹாவ் நோ டைம். அவள் 9 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தா. அவள் 9 மணிக்கு கொஞ்சம் முன்னதாக வந்தா. அதை எப்படி சொல்லலாம்? ஷீ கேம் லிட்டில் பிஃபோர் 9. ஷீ கேம் லிட்டில் பிஃபோர் 9 அப்படின்னு சொல்லலாம். நான் அவரை சந்திச்சப்போ 9 மணி இருக்கும். நான் அவரை சந்திச்சப்போ 9 மணி இருக்கும். அதை எப்படி சொல்லலாம்? இட் would be 9 o'clock when I met him. இட் would be 9 o'clock when I met him. நான் அவரை சந்தித்த பொழுது 9 மணி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நல்ல நாட்கள் வரும். பெட்டர் டேஸ் வில் கம். நல்ல சிறப்பான நாட்கள் வரும். பெட்டர் டேஸ் வில் கம் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட். அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம 30 சென்டென்சஸ் பார்த்தோம். ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடு. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் காமெண்ட்ல சொல்லுங்க. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.